முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். புதிய அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் நிதிநிலை விவகாரம் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். அமைச்சர்கள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டால் உடனடியாக பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று அதன் செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர்களுக்கு கடும் எச்சரிக்கை. தலைமை செயலகத்தில் வேளாண்மை துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவுள்ள திட்டங்கள் குறித்தும் எல்னினோ தாக்கத்தால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 7.5% இருந்து 10% உயர்த்துவது குறித்து தமிழக அரசு தீவிர பரிசீலனை. புதிய நிபுணர் குழு அமைக்கப்பட உள்ள நிலையில் உயர்வு அமலுக்கு வந்தால் ஆண்டுதோறும் 800 மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஈசிஆர் சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை உயர்மட்ட மேம்பால சாலைகள் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய அமைச்சரவையில் முடிவு என தகவல். கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது உயர்மட்ட பாலம் அமைப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறியிருந்த நிலையில் திட்டம் ரத்து என தகவல். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் எனப்படும் ரெஸ்டோ பார்வுக்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். மதிப்பு கூட்டு வரியுடன் கூடிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கி வருவாயை அதிகரிக்க திட்டம். காவல் மரணங்களில் அரசு சமரசம் செய்யாது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை தலைமை செயலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டார். 2 நாட்களுக்கு முன்னே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டாலும் அவர் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா வழக்குகளும் இந்த முன்னாடி பல வழக்குகள் எல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணுறது எல்லாமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற நிலையும் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேற இடத்துலையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லையோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரா என்ற வீராசாமி கைது. லஞ்சம் வாங்கியது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் பேரில் வீராசாமியை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை கனியூர் பகுதியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் தலைமையில் நடந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. தாவேகா சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவிக்க சென்ற அக்கட்சி ஊராட்சி செயலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அதிர்ச்சி. உள்நாட்டில் யூரியா உற்பத்தியை தன்னிறைவை எட்ட தேசிய யூரியா முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல். இதன்படி 9 புதிய இயற்கை எரிவாயு ஆலைகள் அமைக்கப்பட்டு 1 கோடி டன் உற்பத்தி அதிகரித்து யூரியா இறக்குமதி முழுமையாக தவிர்க்கப்படும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். திருநெல்வேலி டவுனில் பூட்டிய வீட்டில் அழுகிய நிலையில் பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. விசாரணையில் 5 நாட்களுக்கு முன் முக்குடல் காவல் நிலையத்தில் தனது மனைவி காணவில்லை என புகார் அளித்தவரின் மனைவி என தெரியவந்த நிலையில் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை. கடலூர் மாவட்டம் குமாரட்சி அருகே பெண்ணை வீட்டில் அடைத்து வைத்து கொலை செய்ய முயன்ற பிரபல ரவுடி கைது.
பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடும்ப தகராறில் மதுபோதையில் மனைவி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்த கொடூர கணவன். பலத்த தீக்காயமடைந்த பெண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநரான நிசார் என்பவர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜோடூரில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கடப்பாறையால் குத்தி கொன்ற கணவன். கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொடூர கணவனை கைது செய்து விசாரணை. சென்னை எண்ணூர் அருகே கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் திமுக முன்னாள் நகர்மன்ற தலைவர் மகனுக்கு அரிவாள் வெட்டு. தலையிலும் கால்களிலும் வெட்டிவிட்டு தப்பியோடிய நண்பர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே இளைஞரை காரில் கடத்தி சென்று முகத்தை சிதைத்து கொடூர கொலை செய்த இருவர் காவல் நிலையத்தில் சரண். மதுபோதையில் குடும்ப உறுப்பினர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் ஆத்திரமடைந்து இரும்பு கம்பி மற்றும் கல்லால் தாக்கியதாக சரணடைந்தவர்கள் வாக்குமூலம். நீலகிரி மாவட்டம் உதகையில் மூடப்பட்டுள்ள இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை வளாகத்தில் புகுந்து வெள்ளி துகள்கள் நிறைந்த 3 டன் மண்ணை கடத்திய 6 பேர் கைது. 40க்கும் மேற்பட்ட மண் மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த காவல்துறை தடுப்புகளை மதுபோதையில் ஏற்றி உதைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட இருவர் கைது. பொதுமக்களின் செல்போன் வீடியோ பதிவுகளின் உதவியோடு இருவரை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் ஒருவரை எச்சரித்து விடுவித்தனர். சென்னை சவுகார்பேட்டை அண்ணாபிள்ளை தெருவில் சிஎம்டேவில் முறையாக அனுமதி பெறவில்லை என கூறி குடியிருப்பு கட்டிடத்தில் வசிப்போரை வெளியேற வலியுறுத்தி மின்சாரத்தை துண்டித்ததால் பதற்றம். தனிநபரின் புகாரால் நடுத்தருவில் நிற்கும் தங்களை வெளியேற்றினால் தற்கொலை செய்து கொள்வோம் என எச்சரித்துள்ள பொதுமக்கள் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை. எந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் டாக்ஸும் கட்டுறோம். இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் சிங்கிள் ஆள் கேட்டு இந்த மாதிரி எங்களை தொந்தரவு பண்றாங்க. எங்க சார் போறது? புள்ளத்தாச்சிங்க 10 இங்க இந்த எங்களுக்கு நோட்டீஸ் வந்தது 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு பாவம் சின்ன வயசு 47 சின்ன பொண்ணு இருக்கு சார், அவர் இறந்துட்டாரு 10 நாள் முன்னாடி. ஒரு பொண்ணுக்கு இப்பதான் டெலிவரி ஆயிட்டு குழந்தை இறந்துச்சு. எங்க சார் போகணும்? நாங்க 2 பேர் பிரெக்னென்ட் இருக்காங்க. எங்க போகணும்? நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த ஒரு ஆள் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க சார். அவர் சொல்ற இது சரியில்லை பில்டிங்னா இந்த சவுகாப்பேட்ல 100 பில்டிங் சரியில்லை சார். அப்படி சிஎம்டி சொல்றாங்க சரியில்லைன்னா நீங்க எல்லாருக்கும் போகணும்ல. ஏன் சார் எங்க பில்டிங் மட்டும் வரீங்க? ஏன் எங்க பில்டிங் கண்ணில் இருக்கு? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 3ஆம் நம்பர் லாட்டரி சீட்டுகளை வாட்ஸ்அப் மூலமாக விற்பனை செய்த 3 பேர் கைது. மங்களம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன், பழனியப்பன், ராஜாராம் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூரில் பெட்ரோல் பங்கில் மதுபோதையில் இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் ஒன்று பெட்ரோல் நிரப்பிவிட்டு அதற்கான பணத்தை கேட்ட பெண் ஊழியர் மற்றும் மேலாளரை தாக்கி அட்டூழியம். சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார் ஒருவரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் இருதரப்பு மாணவர்களுக்கிடையே பஜார் பகுதியில் ஏற்பட்ட மோதலால் பதற்றம். முன் விரோதம் காரணமாக ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக இருதரப்பையும் சேர்ந்த 4 பள்ளி மாணவர்கள் மீது போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே முன் விரோதம் காரணமாக முதியவரை உடைந்த பாட்டிலால் குத்தி கொலை செய்ய முயற்சி.
படுகாயமடைந்த முதியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொலை முயற்சி தொடர்பாக இளைஞர் சிறையில் அடைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் விரிவிலை பகுதியில் மினி டெம்போவில் மீன் வலைகளின் அடியில் பதுக்கி கேரளாவிற்கு கடத்த முயன்ற 1050 லிட்டர் மானிய விலை மண்ணெண்ணெய் பறிமுதல். கடத்தல் தொடர்பாக சுதன்ராஜ் மற்றும் ஷிபு ஆகியோரை கைது செய்த போலீசார் மாவட்ட குடிமைப் பொருள் குற்றவியல் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் விபத்தில் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்காமல் கமிஷன் வாங்கிக் கொண்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தடுத்த பெண் காவலர். செய்தியாளர்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் சீருடையில் பணியில் இருந்த தன்னை கையை பிடித்து இழுத்ததாக புகார் அளித்து விடுவதாக பெண் காவலர் மிரட்டார். நான் ஷூவில் அடிச்சிருவேன். எதுக்கு அந்த வார்த்தை? நான் என்ன சொல்கிறேன், பப்ளிக் பிளேஸ் தானே இது, எப்படி அதுக்கு ஷூவில் அடிச்சிருவேன்னு ஷூ அடிச்சிருந்தீங்களா? கொடுங்க, நான் தான் வேணான்னு சொல்ல கொடுங்க. என்னடா என்னண்ணே? ஓ அப்படியா? எங்கே இருக்கு? சென்னை மாநகராட்சியில் நிதி முறைகேடு மற்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய புகாரில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. மண்டல சுகாதார அதிகாரி தேவிகலா, மூத்த பூச்சியியல் வல்லுநர் சிவபொற்கொடி மற்றும் உதவி செயற்பொறியாளர் ஆனந்த்ரா உள்ளிட்ட 6 பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தீவிர விசாரணை. சென்னை பல்லாவரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 கைது. சுமார் 1.25 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் புளியந்தோப்பைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செந்தில்குமார் மற்றும் பழ வியாபாரி முருகானந்தம் ஆகியோர் சிறையில் அடைப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஜோலார்பேட்டை பகுதிகளில் அடுத்தடுத்து பூட்டிய வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் கைது. போலீசாரின் வாகன சோதனையின் போது முன்னுக்கு பின் முரணாக பேசி சிக்கிய குற்றவாளியிடம் தங்கம், வெள்ளி பொருட்கள், ரொக்கப்பணம் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வாய்மேட்டில் காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரை தாக்கி 2 சவரன் தங்கச்செயின் பறிப்பு. குற்றச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அபிஷேக் என்பவரை கைது செய்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 888 கிலோ குட்கா பொருட்கள் தீயிட்டு அழிப்பு. ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி மேற்பார்வையில் பேரூராட்சி குப்பை கிடங்கில் கொட்டி தீயிட்டு அழிக்கப்பட்டது. சென்னை மாதவரம் ரவுண்டானா பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் கைது. இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிந்து இளைஞரை சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டத்தில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அரசு பேருந்து ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. சென்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் வெயிட்டிங் அறை குளியலறையில் பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த மின்வாரிய ஊழியரால் அதிர்ச்சி. பெண் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மின்வாரிய ஊழியர் அருண் என்பவரை கைது செய்த ரயில்வே போலீசார். நெல்லையில் கல்லூரி மாணவியை ஒரு தலையாக காதலித்து பின்தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்த மெடிக்கல் ஊழியர் கைது. சிங்கப்பெண் அதிரடி படையிடம் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் செல்வ மணிகண்டன் என்பவர் சிறையில் அடைப்பு. சென்னை எம்கேபி நகரில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்துவிட்டு ஏமாற்றிய தனியார் நிறுவன ஊழியர் மீது புகார். அரசு பள்ளி ஆசிரியை அளித்த புகாரின் பேரில்
லோகேஸ்வரன் என்பவரை கைது செய்து எம்கேபி நகர் போலீசார் விசாரணை. சென்னை பெரம்பூர் அருகே ஒப்பந்த பெண் நடத்துனருக்கு ஒப்பந்த மேலாளர் பாலியல் தொல்லை அளித்த அவலம். கணவனை பிரிந்து வாழும் பெண் தனக்கு நிரந்தர பணி வேண்டி ஊடகங்களில் கோரிக்கை விடுத்ததால் ஆத்திரமடைந்த மேலாளர் சபரி கிரீஸ்வரன் வேலை பறிபோகாமல் இருக்க உடன் இருக்க வற்புறுத்தி மிரட்டியதாக புகார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த காமுக இளைஞன் போக்சோ வழக்கில் சிக்கினார். சமூக வலைதளம் மூலமாக பழக்கம் ஏற்பட்ட நிலையில் மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு அளித்ததாக விசாரணையில் தகவல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 35 ஆண்டுகளாக பயிர் செய்த நிலத்தை தீயணைப்பு நிலையம் அமைக்க அரசு கையகப்படுத்தியதால் குடும்ப வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக முதியவர் வேதனை. மற்ற நிலங்களுக்கு பட்டா வழங்கிவிட்டு தங்களுக்கு மட்டும் அதிகாரிகள் இழுத்தடித்ததாக முதியவர் குற்றச்சாட்டு. சென்னையில் திடீர் பருவமழை மாற்றத்தால் ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தியாகி கடந்த 15 நாட்களில் மட்டும் 65 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. மாநகராட்சி நிலவும் ஊழியர் பற்றாக்குறையால் கொசுப்புழு ஒழிப்பு பணிகள் தொய்வடைந்துள்ள நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்த போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவில் ஏற்பட்ட தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அவதி. சுட்டெரிக்கும் வெப்பத்திற்கு நடுவே இரவு நேரத்தில் தொடர் மின்வெட்டால் தூக்கமின்றி தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை. பெண்ணின் மேலாடையை கழற்றுவது, மார்பகத்தை தொடுவது இந்திய தண்டனை சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமை முயற்சி ஆகாது என பாட்னா உயர்நீதிமன்றம் சர்ச்சை தீர்ப்பு. பாட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு இடையே நாளை 8 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் வசதிக்காக கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தகவல். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு விடைத்தாள்களை கணினி வழியாக திருத்தும் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் முறையால் மாணவர்கள் விரக்தி அடைந்துள்ளதாக உச்சநீதிமன்றம் கவலை. டிஜிட்டல் மதிப்பீட்டு முறையில் அமைப்பு ரீதியான குறைபாடுகள் இருப்பது தெளிவாக தெரிவதாக கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நிலைப்பாடு குறித்தும் கேள்வி. பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆவின் பால் பாக்கெட்களில் சுய கணக்கெடுப்பு விளம்பரம் குறித்து அச்சிட தமிழக அரசு திட்டம். சுய கணக்கெடுப்பு நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தகவல். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் லாப வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ள நிலையில் பெட்ரோல் ஏற்றுமதிக்கான வரியை குறைத்து நிதியமைச்சகம் உத்தரவு. கலால் வரி லிட்டருக்கு 15 ரூபாய் 5 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதிய வரி விகிதங்கள் உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எம்பிக்கள் ஸ்மார்ட் வாட்ச், கேமரா, பேனா உள்ளிட்ட நவீன சாதனங்களை அணியக்கூடாது என மக்களவை செயலகம் உத்தரவு. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் எம்பிக்கள் தர்ணா போராட்டம், உண்ணாவிரதம் இருக்கவும், பேனர்கள், கத்திகள், வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை எடுத்து வரவும் முற்றிலும் தடை விதிப்பு. நாடு முழுவதும் 9,911 கூடுதல் MBBS இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்ததன் மூலம் மொத்த மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 உயர்வு. புதிதாக 25 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 441 அரசு மற்றும் 382 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS இடங்களை அதிகரிக்க மத்திய அரசு ஒப்புதல். உலகளாவிய உர விநியோக பாதிப்புகளில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க மத்திய அரசு தீவிர செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அறிவிப்பு.
இறக்குமதி ஆதாரங்களை பன்முகப்படுத்துதல், தடையற்ற உர விநியோகத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட திட்டங்கள் மத்திய அரசின் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல். கேரள மாநிலத்தில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் கப்பல் கட்டும் தொழிலில் இறங்க டாடா குழுமம் அனுமதி கோரியுள்ளதாக கேரள முதல்வர் வி.டி. சதீசன் அறிவிப்பு. அடுத்த ஒரு மாதத்திற்குள் இதற்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் அரசின் சார்பில் தகவல். மவுண்ட் அல்பயா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழந்ததை தொடர்ந்து கப்பலில் பணியாற்றும் இந்தியர்களின் தகவல்களை சேகரிக்க மத்திய அரசு உத்தரவு. ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் பயணம் செய்யும் இந்திய சரக்கு கப்பலில் உள்ள மாலுமிகளுக்கு முன்னுரிமை வழங்க மத்திய அரசு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கங்கை ஆற்றின் நீர்மட்டம் மளமளவென உயர்வு. படித்துறைகள் வெள்ள நீரில் மூழ்கியதால் ஆற்றின் கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு தீவிரம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 149வது ஆண்டு பகவான் ஜெகநாதர் ரத யாத்திரை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ பிரம்மாண்டமாக துவக்கம். பாரம்பரிய வழக்கப்படி முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தங்க துடைப்பத்தால் ரதத்தின் பாதையை சுத்தம் செய்யும் பகிந்த் வீதி சடங்கை முறைப்படி தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் அடியனூத்து நம்பிக்கோட்டை அருகே கால்வாய் முள்புதரில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் அழுகிய நிலையில் மீட்பு. இறந்து 30 நாட்களுக்கு மேல் இருக்கும் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் இறப்பு குறித்து போலீசார் விசாரணை. சென்னை காசிமேட்டில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி கொலை செய்ய முயற்சித்த 5 பேர் கைது. கோயில் திருவிழாவில் கொலை செய்ய திட்டம் தீட்டியது விசாரணையில் அம்பலம். சென்னை நொளம்பூர் பகுதியில் கடன் வாங்கிய நபரை காரில் கடத்திச் சென்று தாக்கியதுடன் 15 லட்சம் ரூபாய் கடனுக்காக வீட்டை பத்திரப்பதிவு செய்து தருமாறு மிரட்டிய கொடூரம். புகார் தொடர்பாக விக்னேஷ், கமல் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவான நபரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே விவசாயி வீட்டில் கத்தி முனையில் 45,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் முகமூடி அணிந்து வந்து கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் பள்ளி ஆசிரியையிடம் 3.5 சவரன் தாலிச்சங்கிலி பறிப்பு. மோட்டார் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக கடை உரிமையாளர் கைது. 17 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர் சிறையில் அடைப்பு. சென்னை கொடுங்கையூரில் கணவனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளம்பெண் கைது. கணவன் தப்பி ஓடிய நிலையில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் 23 கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்த நபர் கைது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சஜ்ஜு என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மின்னணு சாதனங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11 லட்சம் மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல். ஷஃபிக், ரகுமான், ரவிச்சந்திரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் கள்ள ரூபாய் நோட்டுகளை தயாரித்த கும்பல் குறித்து விசாரணை. வேலூர் மாவட்டம் பாலாற்று படுகையில் மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளை தொடர்ந்து திருடி வந்த நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பொலிரோ வாகனத்தில் மாடுகளை ஏற்றி விற்பனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளி மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மற்றும் இடையக்கோட்டை பகுதிகளில் குடும்ப பிரச்சினை மற்றும் முன்விரோதம் காரணமாக 2 வீடுகளின் முன்பு மண்ணெண்ணெய் குண்டு வீசிய வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் இருவேறு சம்பவங்களிலும் ஒரே கும்பல் இருசக்கர வாகனங்களில் வந்து தாக்குதல் நடத்தியது அம்பலம். கடும் வெயில் மற்றும் பசுந்தீவன கட்டுப்பாடு காரணமாக தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் 28 லட்சம் லிட்டருக்கும் கீழ் சரிந்து ஆவின் பூத்களுக்கு பால் விநியோகம் குறைப்பு.
தினமும் 200 முதல் 400 லிட்டர் பால் பெறும் பூத்துகளுக்கு 30 முதல் 100 லிட்டர் வரை பால் குறைத்து வழங்கப்படுவதால் வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பால் விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக முகவர்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காவிரி ஆற்றில் தண்ணீர் இன்றியும் மழையின்றியும் கிள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 200 ஏக்கருக்கும் அதிகமான குறுவை நெற்பயிர்கள் கருகும் அவலம். பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறையினர் நேரில் ஆய்வு செய்யவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரிக்கை. சுமார் ஒரு 500 ஏக்கர் அளவுக்கு கிள்ளியூர் பஞ்சாயத்தில் சாவடி பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இந்த கிளாருன்னு சொல்லுவாங்க, அந்த உப்பு இது தண்ணினால், அதனால் 200 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வேரழுகளும் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வேரழுகள் நோயும் இது இனிமேல் இப்பயும் மழை பெஞ்சா, இன்றைக்கி மழை பெஞ்சா கூட இந்த 200 ஏக்கரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை எந்த அரசு அதிகாரியும் இதுவரையும் எங்களை பார்க்கவும் இல்லை, நிலத்தை பார்வையிடவும் இல்லை. அதனால் தகுந்த இழப்பீடு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த திமுக ஆட்சியில் CPRR எனப்படும் சென்னை வெளிவட்டார சாலை அமைப்பதில் அதிகாரிகளின் குளறுபடியால் மக்களின் வரிப்பணம் கோடிக்கணக்கில் வீணடிக்கப்பட்டது அம்பலம். குளறுபடிகள் தெரிவிக்க கூடாது என்பதற்காக பணத்தை வாங்கிக் கொண்டு வீட்டை காலி செய்யுமாறு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் ஆதரவாளர்கள் மக்களை மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மூடப்பட்ட சாயப்பட்டறைகளை திறக்க கோரி 3வது நாளாக நெசவாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். ஊர்வலமாக சென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நெசவாளர்கள் கைது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென தொழிலாளர்கள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டாஸ்மாக் கடையில் கூட்ட நெரிசலில் மது வாங்கிக் கொண்டு திரும்பிய போது மயங்கி விழுந்து முதியவர் உயிரிழப்பு. கொத்தனார் வேலை பார்த்து வந்த முதியவர் பாலு உயிரிழந்ததை தொடர்ந்து குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். நாகை பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை அருகே உள்ள 2 டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு. பெண்கள், மாணவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் இன்னலை சந்தித்து வருவதாகவும் புகார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் தொங்கிச் செல்லும் பள்ளி மாணவர்கள். பள்ளி நேரங்களில் போதுமான அரசு பேருந்துகளை இயக்க மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை. தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கற்கிடம் மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். சென்னை பெங்களூரு இடையே கூவம் மற்றும் பாலாற்றை கடந்து பூமிக்கு அடியிலும் மேம்பாலமாகவும் அதிவேக புல்லட் ரயில் இயக்குவதற்கான புதிய டெண்டரை வெளியிட்டது தேசிய அதிவேக ரயில் கழகம். 306 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் பரந்தூர் விமான நிலைய ரயில் நிலையம் தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 150 நாட்களுக்குள் புதிய நில அளவை மற்றும் மண் பரிசோதனையை முடிக்க இலக்கு நிர்ணயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே சென்ற லாரி மீது அரசு பேருந்து மோதி பேருந்து ஓட்டுநர் உட்பட 10 பயணிகள் படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து காரணமாக கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்கும் என உச்சநீதிமன்றம் கருத்து. 6ஆம் வகுப்பிலேயே தொடங்குவது மாணவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் எனவும் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் வயது முதிர்ந்த கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்கும் கொள்கையை வகுக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2 மாதங்களுக்குள் உருவாக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிந்து தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ்.
தீ தடுப்பு மற்றும் அபாய ஒலி எழுப்பும் கருவிகள் இன்றி பல்வேறு விதி மீறல்களுடன் ஆலை செயல்பட்டது அம்பலமாகி உள்ள நிலையில் ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவு. சென்னை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் கிடங்குகளில் தேங்கியுள்ள குப்பைகளை பயோமைனிங் முறையில் அப்புறப்படுத்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பசுமை தீர்ப்பாயத்தில் சென்னை மாநகராட்சி அறிக்கை தாக்கல். புதிய திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி அதிக குப்பை உருவாக்கும் 3184 இடங்களில் 2602 வளாகங்கள் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளதாகவும் இனி மண்டல வாரியாக கழிவுகள் மேலாண்மை செய்யப்படும் என்றும் விளக்கம். தவிக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. விசாரணையின் போது கைதிகளை துன்புறுத்தவோ அச்சுறுத்தவோ கூடாது என நிபந்தனை விதித்த நீதிபதி ஜூலை 17ஆம் தேதி மீண்டும் ஆஜர்படுத்த போலீசாருக்கு ஆணை. நவோதயா பள்ளிகளை தமிழகம் மட்டும் புறக்கணிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் பள்ளிகளை திறப்பது குறித்து 3 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவு. 9ஆம் வகுப்பில் ஒரு புதிய மொழியை கற்பிக்க துவங்காமல் அதற்கு பதிலாக 6ஆம் வகுப்பிலேயே தொடங்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். ஒரு உள்ளாட்சி எல்லைக்குள் வசிப்பவர்கள் மற்றொரு உள்ளாட்சி அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள அடக்கம் தகனம் செய்யும் இடத்தில் உடல்களை அடக்கமோ தகனமோ செய்ய முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் ஊரில் இறப்பவர்களின் உடலை பக்கத்து ஊராட்சியில் தகனம் செய்ய அனுமதி கேட்டு தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். அதிக அளவிலான செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளங்களை தமிழ்நாட்டில் விற்பனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை தடை. வயிற்றுப்போக்கு, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கு கவனச்சிதறல் போன்ற ஆபத்துகளை ஏற்படுத்துவதால் பாரம்பரிய உளுந்து, அரிசி அப்பளங்களையே பயன்படுத்த அறிவுறுத்தல். கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நிகழ்ந்து 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படத்திற்கு பெற்றோர்கள், உறவினர்கள் மலர்களை தூவி மரியாதை. ககன்யான் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களில் பணியாற்றும் குரூப் ஏ விஞ்ஞானிகளின் விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா கோரிக்கைகளை இனி வழக்கமான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என இஸ்ரோ திட்டவட்டம். ஒரே ஆண்டில் 120 விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து ராஜினாமா செய்வதற்கான விதிகளை கடுமையாக்கிய இஸ்ரோ. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,150 ரூபாயாக நிர்ணயம். தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் நிலையில் சென்னையில் வெள்ளியின் விலையில் மாற்றம் இல்லை. 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் விற்பனை. ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் கடற்கரையில் 100 சிறிய மணல் ரதங்களை உருவாக்கி அசத்தல். பக்தர்களின் எல்லையற்ற பக்தி மற்றும் ஆன்மீக பெருமையை பறைசாற்றும் வகையில் சர்வதேச அளவில் கவனம் ஈர்ப்பு. இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தத்தால் 11 லட்சம் டன் டீசலை வரியின்றி பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்ய ஏற்றுமதியாளர்களுக்கு வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதில் 1.68 டன் பொது ஒதுக்கீடாகவும் பிரத்யேக திட்டத்தின் கீழ் 9.45 லட்சம் டன் டீசல் ஏற்றுமதிக்கும் பிரிட்டன் அனுமதி. நாட்டின் முன்னணி 100 பிராண்டுகளின் மொத்த மதிப்பு 7% அதிகரித்து 24.02 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளதாக பிராண்ட் ஃபைனான்ஸ் இந்தியா அறிக்கையில் தகவல். இதில் 3.19 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடன் டாடா குழுமம் தொடர்ந்து 10வது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ள நிலையில் இன்ஃபோசிஸ் மற்றும் LIC ஆகிய நிறுவனங்கள் அடுத்தடுத்த இடங்களை தக்க வைத்துள்ளன. ரஷ்யா யுக்ரைன் போர் பதற்றத்திற்கு மத்தியிலும் கேரள பூர்வீகத்தை கொண்ட நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் மற்றும் 2 ரஷ்ய வீரர்கள் சோயூஸ் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தனர். கஜகஸ்தானில் இருந்து புறப்பட்டு 3 மணி நேரத்தில் விண்வெளி நிலையத்தை அடைந்த இந்த 3 பேர் கொண்ட குழுவினர் அங்கு 8 மாதங்கள் தங்கியிருந்து அதிநவீன அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளனர்.
சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கான 2வது பொதுத் தேர்வு முடிவடைந்து 55 நாட்களுக்கு மேலாகியும் தேர்வு முடிவுகள் வெளியாகாததால் லட்சக்கணக்கான மாணவர்கள் தவிப்பு. புதிய கல்விக் கொள்கையின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட பெஸ்ட் ஆஃப் 2 முறையின் செயல்பாட்டை சோதிக்கும் வகையில் அமைய உள்ள தேர்வு முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் கல்வித்துறை. ராணிப்பேட்டை, வேலூர், ஈரோடு, மதுரை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலைகள் நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்ப அலை நிலவ வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அதிக வெயில் காரணமாக அசௌகரியமான சூழல் இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உட்பட 5 நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் புதிய மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல். ரஷ்யாவின் போருக்கான நிதி ஆதாரத்தை முடக்க ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் எரிவாயு வாங்கும் 15 ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும் இதிலிருந்து முழு விலக்களிப்பு. ஜப்பானில் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையை விட வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜப்பான் அரசு மற்றும் செல்ல பிராணிகள் சங்கத்தின் சமீபத்திய தரவுகளின்படி வளர்ப்பு பிராணிகளின் எண்ணிக்கை 20 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளதாக அறிக்கை. இத்தாலியின் ரோம் நகரில் காலநிலை மாற்றம் மற்றும் தொழிலாளர்களுக்கான வெப்ப அபாயங்களை முன்னிலைப்படுத்தி கிரீன்பீஸ் அமைப்பு உருகும் பனி சிற்பங்களை நிறுவி நூதன போராட்டம். வெப்ப அலை காரணமாக உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ள நிலையில் புதை வடிவ எரிபொருள் நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்க பொதுமக்கள் கோரிக்கை. இந்தியாவில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் வெப்பநிலை நீடிப்பதால் பலர் தூக்கத்தை இழந்து அவதி. காலநிலை மாற்றத்தின் தாக்கம் என கூறப்பட்டாலும் தூக்கத்தை தொலைத்து பலர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வருவதால் அதிர்ச்சி.